Next sum, example 6.7. Prove by vector method that the perpendiculars from the vertices to the opposite sides of a triangle are concurrent. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடியது, அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய, அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணிக்கணும். கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணிட்டு இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதில் ஆப்போசிட் சைட்ஸ், அதாவது ஏக்கு ஆப்போசிட் சைடு வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வந்து எதுக்கு மிட் பாயிண்டாக இருக்குன்னா பிசிக்கு மிட் பாயிண்டாக இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா ஏடி அப்படிங்கிற ஒரு ஆல்டிடியூட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். இங்கே நமக்கு ஆல்டிடியூட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரே ஆரிஜினில் நமக்கு வந்து மீட் ஆகுது அப்படின்னா அந்த ஆல்டிடியூட்ஸ், அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் நமக்கு மேக்ஸிமம் நம்ம இந்த 3 ஆல்டிடியூட்ஸுமே நமக்கு வந்து ஒரே ஆரிஜினில் நமக்கு மீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து கன்கரண்ட் நம்ம சொல்லிடலாம். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் நம்ம வெக்டர் மெத்தடில் நம்ம இதை ப்ரூவ் பண்ணோம். வெக்டர் மெத்தடில் நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஆல்டிடியூட்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறத நம்ம மேக் பண்ணிக்கணும். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் நமக்கு வந்து ஏக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மிட் பாயிண்ட் பிசினுடைய மிட் பாயிண்ட்டை டின்னு எடுத்துக்கணும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஏலேருந்து டிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அப்போ ஏடிங்கிறது ஒரு ஆல்டிடியூட். நெக்ஸ்ட் ஒன் சிஏக்கு மிட் பாயிண்ட் வந்து நம்ம ஈன்னு எடுத்துக்கிறோம். இந்த இ வந்து நம்ம வந்து சிக்கும் ஏக்கும் மிட் பாயிண்டாக நம்ம எடுத்துக்கிறதுனால இந்த பியிலேருந்து ஈக்கு நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இது வந்து பிங்கிற ஆல்டிடியூட், இது வந்து பிங்கிற ஆல்டிடியூட் நமக்கு வந்து சிஏல வந்து நமக்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏலேருந்து பிக்கு மிட் பாயிண்டாக இருக்கக்கூடிய எஃப்ங்கிற பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எஃப்ங்கிற பாயிண்ட்ஸ்லேருந்து இந்த சிங்கிற பாயிண்ட், இந்த சிங்கிற வெர்டிசஸில் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இது ஒரு ஆல்டிடியூட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎஃப் அப்படிங்கிற ஆல்டிடியூட் எதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குன்னா ஏபிக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். அதில் ஏடி அப்படிங்கிற ஒரு ஆல்டிடியூட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பிங்கிற ஒரு ஆல்டிடியூட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் சிஎஃப்ங்கிற ஒரு ஆல்டிடியூட் எடுத்துக்கணும். இதெல்லாமே இந்த ட்ரையாங்கிளில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆல்டிடியூட்ஸ். அப்போ ஆல்டிடியூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏடி, பிஇ, சிஎஃப் அப்படிங்கிற 3 ஆல்டிடியூட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த 3 ஆல்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே பாயிண்ட்ஸில் மீட் பண்ணணும். ஒரே பாயிண்ட்ஸில் நம்ம மீட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு என்னன்னு சொல்லலாம், இந்த ஆல்டிடியூட்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பாயிண்ட்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஓ நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஓன்னு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஆர்ஜினிலிருந்து இந்த பாயிண்ட் ஏவில் நமக்கு வந்து இந்த லைனை வந்து நம்ம என்ன செய்யணும் ஓஏ வெக்டார் அப்படிங்கிறத நம்ம ஏ வெக்டார்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஆர்ஜிலிருந்து இந்த பி வரைக்கும் இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த லைன் வெக்டர்ஸை நம்ம வந்து ஸ்மால் பி வெக்டார் நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஆர்ஜின் ஓல இருந்து இந்த சிங்கிற பாயிண்ட் வரைக்கும் கூடிய இந்த வெக்டர்ஸை நம்ம ஸ்மால் சி வெக்டார் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் என்ன நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆல்டிடியூட்ஸ் ஆர் கன்கரண்ட், 3 ஆல்டிடியூட்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எனிதிங் 2 ஆல்டிடியூட் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல வந்து ஏடி அப்படிங்கிற ஆல்டிடியூடையும் பி அப்படிங்கிற ஆல்டிடியூடையும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சிஎஃப் அப்படிங்கிற ஆல்டிடியூட் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது ஏடி பிசிக்கு பர்பெண்டிகுலர், இந்த பிஇ சிஏக்கு பர்பெண்டிகுலர், அப்போ இந்த சிஎஃப்ங்கிறது ஏபிக்கு பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எனிதிங் 2 ஆல்டிடியூட் எடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் another one, அதாவது தேர்ட் ஒன் ஆல்டிடியூட்ஸை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்கிறோம் சிஎஃப் பர்பெண்டிகுலர் ஏபி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 ஆல்டிடியூட்ஸுமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே பாயிண்ட்ஸில் நமக்கு மீட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிசி இன் விச் தி 2 ஆல்டிடியூட்ஸ் ஏடி அண்ட் பிஇ இன்டர்செக்ட் ஓ, அதாவது ஏடி பி வந்து ஓல நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லெட் சிஓ பி ப்ரொடியூஸ்டு டு மீட் ஏபி அட் எஃப், அதாவது நமக்கு சிஓ அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த சிஓலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எஃப்ங்கிற பாயிண்ட் கிடைக்கும். இது வந்து ஏபியில் வந்து நமக்கு மீட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆர்ஜின் வந்து நம்ம ஓன் எடுத்துக்கிறோம். வி டேக் ஓ ஆஸ் தி ஆர்ஜின் அண்ட் லெட் ஓஏ வெக்டார், இந்த இடத்துல ஓஏ வெக்டார் அப்படிங்கிறது ஸ்மால் ஏ வெக்டார், நெக்ஸ்ட் ஓபி வெக்டார்ங்கிறது ஸ்மால் பி வெக்டார், நெக்ஸ்ட் ஓசி வெக்டார் அப்படிங்கிறது ஸ்மால் சி வெக்டார். அதாவது ஆர்ஜின்லேருந்து நம்ம எடுத்துக்கும் போது ஓஏ வெக்டார் அப்படிங்கிறத ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கணும், ஓபி வெக்டாரை பி வெக்டார் எடுத்துக்கணும், ஓசி வெக்டரை சி வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து 2 ஆல்டிடியூட்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஏடி பர்பெண்டிகுலர் பிசி, அதாவது ஏடி பர்பெண்டிகுலர் பிசி அப்படிங்கிற இந்த ஆல்டிடியூட்ஸ், அதாவது ஏடிங்கிற ஆல்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது பிசிக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இந்த ஏடி பர்பெண்டிகுலர் பிசி அப்படிங்கிற கண்டிஷன்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ ஏடி அப்படிங்கிறது பிசிக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஆல்டிடியூட்ஸ். அப்போ ஏடிங்கிற ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்டிடியூட்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ கண்டிஷன் பாருங்கள், ஏடி பர்பெண்டிகுலர் பிசி, இந்த ஏடிங்கிற லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா பிசிங்கிற லென்த்துக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம வெக்டர் சிம்பிள் நம்ம போடக்கூடாது. இந்த இடத்துல ஏடிக்கு மேலேயும் பிசிக்கு மேலேயும் நம்ம என்ன பேசுகிறோம், இந்த இடத்துல வெக்டர் சிம்பிள் நம்ம போடல.
இல்லை. இந்த இடத்துல ஏடி பர்பண்டிகுலர் பிசி அப்படிங்கும்போது ஏடி பர்பண்டிகுலர் பிசி, இந்த ஏடிங்கிற லென்த்து பிசிங்கிற லென்த்துக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். இங்கே லென்த்தில் நம்ம சொல்லும்போது வெக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் இந்த இடத்துல வெக்டர் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணல. அப்போ ஏடி பர்பண்டிகுலர் பிசி ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஏடி வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஓஏ வெக்டர் தான் நம்ம ஏ வெக்டர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறனால இந்த இடத்துல ஏடி வெக்டர் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறனால இந்த இடத்துல வெக்டர் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால ஏடி பர்பண்டிகுலர் பிசின்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஏடியில் நமக்கு என்ன பாஸ் ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓஏ வெக்டார் அப்படிங்கிற வெக்டார் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஏடிங்கிற ஆல்டிடியூட் லைனில் ஓஏ வெக்டார் நமக்கு கிடைக்கிறனால இந்த ஓஏ வெக்டார் எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லலாம்னா பிசி வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஓஏ வெக்டார் பர்பண்டிகுலர் பிசி வெக்டார். அப்போ ஓஏ வெக்டார் பர்பண்டிகுலர் பிசி வெக்டார். இந்த இடத்துல பர்பண்டிகுலர் கண்டிஷன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனிதிங் டூ வெக்டார்ஸ், அதாவது ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் நமக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிஷன்ஸ் இருக்குது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே போல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓஏ வெக்டாரும் பிசி வெக்டாரும் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம என்ன செய்யறோம் டாட் ப்ராடக்ட்டில் இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ ஓஏ வெக்டார் பர்பண்டிகுலர் பிசி வெக்டார் அப்படிங்கிறத ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இது பை ப்ராப்பர்ட்டி கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஓஏ வெக்டார் அப்படியே வச்சுங்க. இந்த பிசி வெக்டாரை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா பிசி வெக்டாரை ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் நம்ம எடுத்துக்கலாம். பிசி வெக்டாரை நம்ம ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் எடுத்துக்கலாம். பொசிஷன் வெக்டர்ஸில் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ பிசி வெக்டரை ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டர் எடுத்துக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக இந்த இடத்துல டாட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல தெளிவாக நம்ம காமிச்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஏ வெக்டார் அப்படிங்கிறது எப்படி டினோட் பண்ணியிருக்கோம் ஏ வெக்டார் நம்ம எடுத்துருக்கோம். அதனால ஓஏ வெக்டாருக்கு ஸ்மால் ஏ வெக்டார் யூஸ் பண்ணிங்க, ஓசி வெக்டாருக்கு ஸ்மால் சி வெக்டார் யூஸ் பண்ணிங்க, ஓபி வெக்டாருக்கு ஸ்மால் பி வெக்டார் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல டாட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டர்ஸையும் நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஏ வெக்டரை நம்ம என்ன செய்கிறோம் உள்ள நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பண்ணும்போது ஏ வெக்டார் டாட் சி வெக்டர் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளஸ் அண்ட் மைனஸ் next a vector dot b vector கிடைக்கும் is equal to 0. இது first one equation number 1 எடுத்துக்கலாம். first altitudes AD perpendicular BC, அதாவது ADங்கிற altitudes BC க்கு perpendicular நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்றோம் first one நம்ம அது வந்து என்ன எடுத்தாச்சு first equation. next one அதே போல நம்ம என்ன செய்றோம் B perpendicular CA அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறோம். next one பாத்தீங்க அப்படின்னா Bங்கிற altitude CA க்கு perpendicular-ஆ இருக்குன்னு நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, அப்படிங்கறனால B அப்படிங்கிற இந்த altitudes CA அப்படிங்கிற இந்த லென்த்ல நம்ம என்ன செய்றோம் நாம perpendicular நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப B perpendicular CA அப்படிங்கிற செகண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும்போது இந்த இடத்துல B க்கு மேல வெக்டர் சிம்பிள் போடக்கூடாது, அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த B ல பாத்தீங்க அப்படின்னா ஆரிஜின்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய OB வெக்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ OB வெக்டர் எதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா இந்த CA வெக்டருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அதனால OB வெக்டர் பர்பெண்டிகுலர் CA வெக்டர் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸை வெக்டர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டு வெக்டர்ஸ் பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அதனுடைய டாட் ப்ராடக்ட் வேல்யூ நமக்கு 0 நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ therefore OB வெக்டர் டாட் CA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இந்த OB வெக்டர் அப்படிங்கிறது அப்படி வச்சுங்க. CA வெக்டர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா OA வெக்டர் மைனஸ் OC வெக்டர் எடுத்துக்கலாம் பை பொசிஷன் வெக்டர்ஸ் கண்டிஷன். OA வெக்டர் மைனஸ் OC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. therefore OB வெக்டர் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் ஸ்மால் b வெக்டர், நெக்ஸ்ட் OA வெக்டர் ஸ்மால் a வெக்டர், நெக்ஸ்ட் OC வெக்டர் ஸ்மால் c வெக்டர் எடுத்திருக்கோம், அதை யூஸ் பண்ணிருக்கோம் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட் ப்ராடக்ட் இது வந்து b வெக்டர், இது வந்து a வெக்டர், இது c வெக்டர் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாட் ப்ராடக்ட்ல நம்ம என்ன செய்யலாம் அதை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். b வெக்டர் டாட் a வெக்டர், நெக்ஸ்ட் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் b வெக்டர் டாட் c வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த b வெக்டர் டாட் a வெக்டர் நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ் நமக்கு சேஞ்ச் ஆகாது அப்படிங்கறனால அந்த b டாட் a அதாவது b வெக்டர் டாட் a வெக்டர் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் a வெக்டர் டாட் b வெக்டர் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப a வெக்டர் டாட் b வெக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம். therefore minus b வெக்டர் டாட் c வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 2 நடிச்சுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஐயும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆட் பண்ண போறோம். ஆடிங் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2. therefore நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஒன் ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல a வெக்டர் டாட் b வெக்டர்ங்கிறது இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க a வெக்டர் டாட் b வெக்டர் அப்படிங்கிறது பிளஸ்ல இருக்கு. அதனால என்ன ஆகும் இது வந்து ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த இடத்துல a வெக்டர் டாட் b வெக்டர் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் a வெக்டர் டாட் c வெக்டர் இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் b வெக்டர் டாட் c வெக்டர் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் 1 ஐயும் 2 ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா a வெக்டர் டாட் c வெக்டர் மைனஸ் b வெக்டர் டாட் c வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல a வெக்டர், இந்த இடத்துல c வெக்டர் காமனா இருக்குனால இந்த இடத்துல டாட் c வெக்டர் நம்ம காமனா வெளிய எடுத்துக்கலாம். அப்ப a வெக்டர் மைனஸ் b வெக்டர் டாட் c வெக்டர் காமனா வெளிய எடுத்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த a வெக்டர் நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா OA வெக்டர்னு மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் இந்த
B vector OB vector நம்ம மாத்திக்கலாம். Next C vector OC vector நம்ம மாத்திக்கலாம் equal to 0. Next OA vector minus OB vector by position vectors conditions நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த OA minus OB vector minus OB vector BA vector நம்ம எடுத்துக்கலாம். இந்த BA vector அப்படிங்கறத நம்ம வந்து ஆல்ரெடி position vectorsல பார்த்திருப்போம். அத வந்து கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல லாஸ்ட் ஒன்னா இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் உடைய பொசிஷன் வெக்டர் OA வெக்டர், ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் வெக்டர் OB வெக்டர் நமக்கு கிடைக்கும். அப்போ OA minus OB BA வெக்டர் நம்ம எடுத்துக்கலாம். டாட் OC வெக்டர் is equal to 0. நெக்ஸ்ட் இந்த BA வெக்டர் நமக்கு எப்படி மைனஸ் AB வெக்டர் நமக்கு சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் ABCல நமக்கு பார்க்கும்போது இந்த ABCல நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த AB வெக்டர் இருக்கு இல்லையா, A to B அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். அதாவது A to B அப்படிங்கிறது தான் AB வெக்டர். இந்த AB வெக்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா BA வெக்டர் நம்ம வந்து எப்படி இருந்து நம்ம மைனஸ் AB வெக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இந்த BA வெக்டர் அப்படிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது A to B வெக்டர் தான் நமக்கு டைரக்ஷன்ஸ் இங்கே ட்ரையாங்கிள் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து BA வெக்டரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மைனஸ் AB வெக்டர் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறனால இந்த BA வெக்டரை மைனஸ் AB வெக்டர் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் AB வெக்டர் டாட் OC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ரைட்ஸில் போகும்போது 0 ஆயிரும். நெக்ஸ்ட் AB வெக்டர் டாட் OC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் AB வெக்டரும் OC வெக்டரும் டாட் ப்ராடக்ட்ல வேல்யூ 0 நம்ம கிடைச்சதுன்னா அது ரெண்டையும் நம்ம பர்பெண்டிகுலர்னு சொல்லிக்கலாம். இது கண்டிஷன்ஸ். தேர்ஃபோர் AB வெக்டர் பர்பெண்டிகுலர் OC வெக்டர். AB வெக்டரும் OC வெக்டரும் நமக்கு இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா AB வெக்டர், அதாவது இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ABஸ்ல AB வெக்டர் பர்பெண்டிகுலர் OC வெக்டர், AB வெக்டரும் இந்த OC வெக்டரும் பர்பெண்டிகுலரா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்டிடியூட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஆல்டிடியூட்ஸ் எதை குறிக்குது? CF அப்படிங்கிற ஆல்டிடியூட்ஸ் குறிக்குது. அப்போ இந்த CF எதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும்? இந்த ABக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ லாஸ்டா CF பர்பெண்டிகுலர் AB இங்க குறிக்கும்போது CF அப்படிங்கிறதுக்கு வெக்டர் சிம்பல் நம்ம குறிக்க கூடாது. அப்போ therefore CF பர்பெண்டிகுலர் AB. therefore இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனிதிங் டூ ஆல்டிடியூட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன செய்யணும், தேர்ட் ஒன் ஆல்டிடியூட்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. பர்பெண்டிகுலர் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுலேருந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஆல்டிடியூட்ஸுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜின் வழியாக நம்ம மீட் ஆகும். கண்டிப்பாக ஆர்ஜினில் நமக்கு மீட் ஆகுது. அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து ஆர்ஜின் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் சொல்லியாச்சு. எனிதிங் டூ ஆல்டிடியூட்ஸ் எடுத்துகிட்டு தேர்ட் ஒன் ஆல்டிடியூட்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்படிங்கும்போது therefore the altitudes are concurrent. Next question, example 6.8. In triangle ABC, the points D, E, F are the midpoints of the sides BC, CA and AB respectively using vector method, so that area of triangle DEF is equal to 1/4 into area of triangle ABC. The questions என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு triangle ABCல நமக்கு பாயிண்ட்ஸ் DEF அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா BC, CA and then AB இதனுடைய மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து வெக்டர் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABCன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு டயக்ராம் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ABC நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ABC ட்ரையாங்கிள் ABCயில் ஏபியினுடைய மிட் பாயிண்ட்டை நம்ம எஃப்னு எடுத்துக்கலாம் கிவன் கொஸ்டின்லேருந்து. நெக்ஸ்ட் பிசினுடைய மிட் பாயிண்ட்டை நம்ம டின்னு எடுத்துக்கலாம் கிவன் கொஸ்டின்லேருந்து. நெக்ஸ்ட் சிஎனுடைய மிட் பாயிண்ட் நம்ம ஈன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே கொஸ்டின்ஸில் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு இதனுடைய மிட் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதனுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா A to B AB வெக்டார், இதில் வந்து A to C நம்ம வந்து AC வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த டைரக்ஷன்ஸை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DEF இந்த மிட் பாயிண்ட்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மிட் பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா DEF அப்படிங்கிற மிட் பாயிண்ட்னுடைய ஒரு டயக்ராம் நமக்கு கிடைக்கும். அது வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ABC கன்சிடர் A as the origin. இங்கே நம்ம வந்து இந்த கேபிட்டல் A அப்படிங்கிறது நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஜினாக நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆர்ஜின் இங்கே A வந்து நமக்கு ஆர்ஜினாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட், ஏங்கிறது ஆர்ஜின். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஏவா ஆர்ஜினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, மிட் பாயிண்ட் DEF, இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் DEF இதனுடைய பொசிஷன் வெக்டர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆல்ரெடி போன செம்ஸ்லேயே பார்த்துருக்கோம். பொசிஷன் வெக்டர் ஆஃப் D இஸ் டினுடைய பொசிஷன் வெக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை நம்ம AD வெக்டார்னு எடுத்துக்கலாம். பொசிஷன் வெக்டார்னு அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ஜின் பொறுத்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த ஆர்ஜின் நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஏ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கனால நம்ம என்ன செய்யறோம், AD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AB வெக்டார் பிளஸ் AC வெக்டார் டிவைடட் பை 2 நமக்கு எடுக்கணும்.
இந்த இடத்துல இது வந்து பொசிஷன் வெக்டர்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி இதில் வந்து ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைட் பை 2 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னா இன்டர்னல் டிவிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது லாஸ்ட் இயர் 11th பார்த்துருக்கோம் செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னல் டிவிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த டிங்கிற பாயிண்ட்னுடைய பொசிஷன் வெக்டர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பி இந்த சி இந்த லைனில் நமக்கு மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது டி. அப்போ அந்த லைனில் இது மிட் பாயிண்ட் டியாக இருந்துச்சுன்னா செக்ஷன் ஃபார்முலா அந்த செக்ஷன் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் சொல்லிட்டா இதனுடைய ரேஷியோ 1:1ங்கிற ரேஷியோவில் இருக்கும். அப்போ இந்த பிங்கிறது இங்கே ஆர்ஜினோட சேர்த்துக்கணும். அப்போ இங்கே ஆர்ஜின் ஏங்கிறனால ஏபி வெக்டார் அண்ட் தென் பிளஸ் ஏசி வெக்டார். இங்கே ரேஷியோ 1:1ங்கிறத நம்ம என்ன செய்யணும் டிவைடில் 1+1 அப்படிங்கிறத ஆட் பண்ணி எழுதிக்கணும். அப்போ ஏடி வெக்டார் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் ஏபி வெக்டார் பிளஸ் ஏசி வெக்டார் டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன் பொசிஷன் வெக்டர் ஆஃப் டி. நெக்ஸ்ட் ஒன் பொசிஷன் வெக்டர் ஆஃப் இ. சேம் இதே போல மைனஸ் எல்லாம் ஈக்கான பொசிஷன் வெக்டர் எடுக்கணும்னா ஏஇ வெக்டார். அந்த ஈங்கிறது இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லைனை கன்சிடர் பண்ணணும். இந்த லைனில் நமக்கு இன்டர்னல் டிவிஷனை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏஏ வெக்டார் பிளஸ் ஏசி வெக்டார் டிவைடட் பை 1:1 ரேஷியோ அதை ஆட் பண்ணிங்க 1+1 2. இப்போ therefore ஏஏ வெக்டார் பிளஸ் ஏசி வெக்டார் டிவைடட் பை 2. இந்த இடத்துல ஏஏ வெக்டார் நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா இந்த இடத்துல ஏஏ வெக்டார் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல நமக்கு 0 ஆயிருது. அதாவது இந்த இடத்துல ஏஏ வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஆர்ஜின்லேயே நமக்கு அந்த ஆர்ஜின் பாயிண்ட் ஏன்னு எடுத்துருக்க இல்லையா அந்த ஏங்கிற பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகி ஏங்கிற பாயிண்ட்ஸ்லேயே நமக்கு ஃபினிஷ் ஆகுது அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் சேமாக இருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0 வெக்டார்னு மாறிடும். அதனால இது வந்து நமக்கு கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஏசி வெக்டார் டிவைடட் பை 2 வரும். அப்போ therefore பொசிஷன் வெக்டர் ஆஃப் இ இஸ் ஏஇ வெக்டார் அப்படிங்கிறத ஏசி வெக்டார் டிவைடட் பை 2 நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டர் ஆஃப் எஃப் இஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் எஃப் இஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஏஎஃப் வெக்டார் எடுத்துக்கலாம். அப்போ ஏஎஃப் வெக்டார் இந்த பாயிண்ட்டை ஏஎஃப் வெக்டார் இதனுடைய பொசிஷன் வெக்டர் அப்படின்னா ஏஎஃப் வெக்டார். அப்போ இந்த லைனை கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த லைனில் கன்சிடர் பண்ணோம்னா ஏஏ வெக்டார் பிளஸ் ஏபி வெக்டார் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ஜின் சொல்லியாச்சு. அப்போ ஆர்ஜின் பொறுத்து எடுத்துக்கிறதுனால ஏஏ வெக்டார் இங்கே ஏபி வெக்டார்னு எடுத்துக்கணும். இங்கே என்ன இருக்குதோ அந்த பாயிண்டோட ஆர்ஜின் பாயிண்ட்டை சேர்த்திங்க. அப்போ ஏஏ வெக்டார் பிளஸ் ஏபி வெக்டார் இதோட பை ரேஷியஸ் பார்த்தீங்கன்னா 1:1னால 1+1 2 ஆயிரும். அப்போ therefore ஏஏ வெக்டார் பிளஸ் ஏபி வெக்டார் டிவைட் பை 2 வரும். இது 0 வெக்டார் ஆயிரும். therefore ஏஎஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் டிவைட் பை 2 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சின்ஸ் modulus of AB vector cross AC vector இந்த modulus of AB vector cross AC vector அப்படிங்கிறது எதனுடைய ஃபார்முலாஸ் அப்படின்னா the area of the parallelogram அதாவது area of the parallelogram உடைய ஃபார்முலா modulus of AB vector cross AC vector. அதாவது ஒரு triangle ABCல நம்ம area of the parallelogram அதாவது area of the parallelogram அப்படிங்கிறத நம்ம வந்து parallelogram வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா parallelogramல நமக்கு area of the parallelogram ஃபார்முலா என்ன அப்படின்னா modulus of AB vector cross AC vector அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னா formed by 2 vectors AB vector AC vector as adjacent sides. அதாவது AB வெக்டாரும் AC வெக்டாரும் நமக்கு adjacent sides இருந்துச்சு அப்படின்னா அதில் area of the parallelogram ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். modulus of AB vector cross AC vector இந்த ஃபார்முலாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் இருந்து நம்ம வந்து ட்ரையாங்கிள் அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசினுடைய ஏரியா ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபார்முலா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு சேம் அதே தான் modulus of AB vector cross AC vector முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா 1/2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC இஸ் 1/2 modulus of AB vector cross AC vector. இந்த ஃபார்முலாஸ் நம்ம ஏன் சார் இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை வந்து நம்ம கொஸ்டின்ஸில் நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன்னா இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கேட்குறாங்களே அதனால இந்த ஃபார்முலாஸை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிமிலர்லி இதே போல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கன்சிடரிங் triangle DEF அதாவது நம்ம வந்து இந்த triangle ஃபார்ம் பண்ணும்போது இந்த triangle நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும்போது இந்த மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணும்போது ஒரு triangle கிடைக்குது இல்லையா இந்த மிட் பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த triangle DEF இருக்கு இல்லையா அந்த DEFல இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த DEFல நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் தி DEF அதை இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன். இந்த triangle பாருங்க triangle DEF ஏரியா ஆஃப் தி triangle DEF இதிலிருந்து நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ ஏரியா ஆஃப் triangle DEF ஃபார்முலா என்னன்னா 1/2 into modulus of DE vector cross DF vector. இந்த இடத்துல இந்த triangle இருந்து இந்த ஃபார்முலாஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் DE vector cross DF vector எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கறனால DE vector cross DF vector தான் நம்ம எடுக்கணும். இது கண்டிஷன். Therefore the area of triangle DEF is equal to 1/2 modulus of DE vector cross DF vector. Okay, next இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா the area of triangle DEF எதுக்கு ஈக்குவல் பண்ண போறோம் அப்படின்னா 1/4 into triangle அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்.
therefore இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டி வெக்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து பொசிஷன் வெக்டர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏஇ வெக்டார், அதாவது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஈனுடைய பொசிஷன் வெக்டர் எடுத்துக்கங்க, அது ஏஇ வெக்டார். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டினுடைய பொசிஷன் வெக்டர் எடுத்துங்க, அது ஏடி வெக்டார். ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ டி வெக்டார் அப்படிங்கிறத ஏஇ வெக்டார் மைனஸ் ஏடி வெக்டார் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிராஸ், நெக்ஸ்ட் டிஎஃப் வெக்டாரை சேம் அதே போல் என்ன செய்யலாம்னா ஏஎஃப் வெக்டார் மைனஸ் ஏடி வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், ஏஇ வெக்டார் நம்ம ஆல்ரெடி முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஏஇ வெக்டார் அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டர் ஆஃப் இ. அப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் இ அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏசி வெக்டார் டிவைடட் பை 2, அதை இங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் ஏடி வெக்டார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பொசிஷன் வெக்டர் ஆஃப் டி, அதுவும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சனால அப்ளை பண்ணிக்கலாம். ஏடி வெக்டார் அப்படிங்கிறது ஏபி வெக்டார் பிளஸ் ஏசி வெக்டார் டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் ஏஎஃப் வெக்டார், ஏஎஃப் வெக்டார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப் இனுடைய பொசிஷன் வெக்டார். அப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் எஃப் அது வந்து நமக்கு வந்து ஏபி வெக்டார் டிவைடட் பை 2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஏடி வெக்டார், ஏடி வெக்டார் அப்படிங்கிறது சேம் இதே அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஏபி வெக்டார் பிளஸ் ஏசி வெக்டார் டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை சிமுலேட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து எல்சிஎம் எடுக்கும்போது 2 காமனாக இருக்கிறனால இந்த ஏசி வெக்டார் நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஏபி வெக்டார் நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஏசி வெக்டார். நெக்ஸ்ட் என்ன செய்யறேன், இந்த ஏசி கேன்சல் ஆயிரும் பிளஸ் மைனஸாக இருக்கிறனால. நெக்ஸ்ட் கிராஸ் ஏபி வெக்டார் டிவைடட் பை 2, இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் ஏபி வெக்டார் பிளஸ் ஏசி வெக்டார் டிவைடட் பை 2ல 2 வந்து எல்சிஎம் காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஏபி வெக்டார் அப்படி வச்சுக்கலாம். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஏபி வெக்டார் நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஏசி வெக்டார். இதில் நமக்கு வந்து இந்த ஏபி வெக்டாரும் ஏபி வெக்டர் கேன்சல் ஆயிரும் பிளஸ் மைனஸில் இருக்கனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏசி மைனஸ் ஏபி மைனஸ் ஏசியில் ஏசிசி கேன்சல் ஆயிரும் டிவைடட் பை 2 கிராஸ் ஏபி மைனஸ் ஏசியில் ஏபி கேன்சல் ஆயிரும் therefore டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஏபி வெக்டர் டிவைடட் பை 2 கிராஸ் மைனஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 2 கிடைக்கும். இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் therefore என்ன கிடைக்கும் 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் டிவைடட் பை 2 கிராஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 2 கிடைக்கும். ஏன்னா மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துல 1/2 இதில் இருந்து ஒரு 2 மட்டும் நம்ம காமனாக என்ன செய்யலாம் வெளியே எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு 2 மட்டும் வெளியே எடுத்து என்ன செய்யலாம்னா 1/4 நம்ம எடுத்துக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 2 என்ன செய்யலாம் 1/2ன்னு எடுத்துக்கிட்டு இந்த மாடுலஸை ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டாருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ therefore 1/4 இன்ட்டு 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் therefore 1/4 இன்ட்டு 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார்ங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, என்ன ஃபார்முலா, தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிக்கான ஃபார்முலா 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் AC vector. Therefore, the area of triangle delta DF, the area of triangle DF is equal to 1/4 into the area of triangle ABC. Next sum, exercise 6.1 6th sum. Prove by vector method that the area of the quadrilateral ABCD having diagonals AC and BD is 1/2 into modulus of AC vector cross BD vector. அதாவது நெக்ஸ்ட் டைமில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குவாட்ரிலேட்டரல், அதாவது ஏபிசிடிங்கிற குவாட்ரிலேட்டரல் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதில் வந்து டயகனல்ஸ் வந்து ஏசிபிடின்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடியில் நமக்கு வந்து டயகனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிபிடின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த டயகனல்ஸ் ஏசிபிடிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெக்டர் மெத்தடை இங்கே யூஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ட், வெக்டர் மெத்தடை யூஸ் பண்ணணும். வெக்டர் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி, ஏரியா ஆஃப் தி quadrilateral ABCD அப்படிங்கிறத நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம கொஸ்டின். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு குவாட்ரிலேட்டரல் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி அப்படிங்கிறத நம்ம எடுத்தாச்சு. இதில் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏசிபிடி அப்படிங்கிறது இந்த குவாட்ரிலேட்டரல் இருக்கக்கூடிய டயகனல்ஸ். let AC and BD be the diagonals of the quadrilateral. குவாட்ரிலேட்டரல் இருக்கக்கூடிய இந்த டயகனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா AC and then BD. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வெக்டர் ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் ABCD, அதாவது நமக்கு இந்த குவாட்ரிலேட்டரல் இருக்கக்கூடிய அதாவது ஏபிசிடிங்கிற குவாட்ரிலேட்டரல், அந்த ஏபிசிடி குவாட்ரிலேட்டரல் இருக்கக்கூடிய வெக்டர் ஏரியா நம்ம ஃபார்முலா எடுக்க போகிறோம். இப்போ வெக்டர் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பிளஸ் வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி. இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடியில் இருக்கக்கூடிய வெக்டர் ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் ஏபிசி
and then இந்த triangle ACD. இந்த triangle ABC and then triangle ACD. இது ரெண்டினுடைய vector ஏரியாவை ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப vector area of quadrilateral ABCD எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா vector area of triangle ABC plus vector area of triangle ACD. அதாவது இந்த triangle ABC-யும் சரியா இந்த triangle ACD-யும் இதிலிருந்து நம்ம வெக்டர் ஏரியா கண்டுபிடிச்சு அது ரெண்டுமே ஆட் பண்ணா அது டோட்டலா அந்த குவாட்ரிலேட்டரல் ABCD உடைய வெக்டர் ஏரியாவுக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா நாம நெக்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலாஸை யூஸ் பண்ண போறோம். இப்போ நமக்கு क्वेश्चनல பாத்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் ABCD ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா வெக்டர் ஏரியா நம்ம எடுத்துக்கிறோம். வெக்டர் ஏரியா ஏரியா வெக்டர் ஏரியா அப்படின்னா நம்ம இந்த இடத்துல மாடுலஸை யூஸ் பண்ணக்கூடாது, நமக்கு நார்மல் பிராக்கெட்டை தான் யூஸ் பண்ணணும் ஃபார்முலாவில். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கங்க. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை நான் இந்த சைடில் மறுபடியும் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் இதனுடைய வெக்டர் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வெக்டர்னு சொல்லிட்டாலே கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா மாடுலஸை யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் பிராக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட். ஓகே, வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கும்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் இதனுடைய வெக்டர் ஏரியாக்கான ஃபார்முலா எப்படி எடுக்கணும் அப்படின்னா நாம 1/2 இன்ட்டு ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார்னு எடுக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஈஸியாக அதுக்கான ஃபார்முலாவை நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னாலே 1/2 ஃபார்முலா வரும். இதில் நமக்கு வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறனால 1/2 இன்ட்டு ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் ஏபிசியினுடைய வெக்டர் ஏரியாக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி. நெக்ஸ்ட் இந்த குவாட்ரிலேட்டரல்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம் ஏசிடிங்கிற ட்ரையாங்கிளை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரையாங்கிள் ஏசிடிலேருந்து நான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா வெக்டர் ஏரியாக்கான ஃபார்முலா எடுக்க போறேன். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏசிடிலேருந்து நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா வெக்டர் ஏரியாக்கான ஃபார்முலா எடுக்கும்போது 1/2 இன்ட்டு ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார், ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். Therefore vector area of triangle ACD, triangle ACD உடைய வெக்டர் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா 1/2 into AC vector cross AD vector நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம ஃபார்முலா, அந்த ஃபார்முலாஸை நம்ம கரெக்டாக எடுத்துடணும். இப்போ இந்த இடத்துல வெக்டர் ஏரியாக்கான வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC பிளஸ் வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ACD 1/2 into AB vector cross AC vector plus 1/2 into AC vector cross AD vector. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 into AB வெக்டார் கிராஸ் AC வெக்டர் இருக்கு இல்லையா, AB வெக்டார் கிராஸ் AC வெக்டரை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிராஸ் ப்ராடக்ட்ல நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து அதனுடைய சைன் சேஞ்சஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AB வெக்டார் கிராஸ் AC வெக்டாரை நம்ம AC கிராஸ் ABன்னு எழுதும்போது முன்னாடி என்ன செய்யணும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ AB வெக்டார் கிராஸ் AC வெக்டாரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கிராஸ் ப்ராடக்ட்ல. கிராஸ் ப்ராடக்ட்ல நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது முன்னாடி ஒரு மைனஸை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ தேர்ஃபோர் மைனஸ் இன்ட்டு AC வெக்டார் கிராஸ் AB வெக்டார் பிளஸ் 1/2 இன்ட்டு ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். இதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல ஏபி கிராஸ் ஏசி மட்டும் நம்ம என்ன செஞ்சு நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் 1/2 அதே போல் இதில் 1/2 நெக்ஸ்ட் இதில் ஏசி வெக்டார் நெக்ஸ்ட் இதில் ஏசி வெக்டார் இதை நம்ம காமனாக வெளியெடுக்க போகிறோம். அப்போ காமனாக எடுக்கும்போது 1/2 இன்ட்டு ஏசி வெக்டார் இதை காமனாக எடுக்கும்போது இங்கே கிராஸ் இருக்குது இங்கேயும் கிராஸ் இருக்குது, அதனால் கிராஸ் பிராக்கெட்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ஏபி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த பிளஸ் அப்படி எடுத்துங்க. நெக்ஸ்ட் இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா ஏடி வெக்டார் இருக்குது, இந்த ஏடி வெக்டார் எடுத்துங்க. அதாவது 1/2 இன்ட்டு ஏசி வெக்டார் காமன் எடுத்தாச்சு. இந்த இடத்துல கிராஸ் பண்ணணும். கிராஸ் இன்ட்டு மைனஸ் ஏபி வெக்டார் பிளஸ் ஏடி வெக்டார். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 1/2 ஏசி வெக்டர் அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் ஏபி வெக்டரை நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறனால பிஏ வெக்டர்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம். ஏபி வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏ டு பி டைரக்ஷன்ஸில் நம்ம இருக்கும். அந்த ஏபி வெக்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அப்போ மைனஸ் பிஏ வெக்டருக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஏபி வெக்டர் மைனஸ் பிஏ வெக்டர்னு எடுத்தோமா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த மைனஸ் லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் ஏபி வெக்டர். அப்போ பிஏ வெக்டருக்கு பதிலாக என்ன செய்யலாம் மைனஸ் ஏபி வெக்டர்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஏபி வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர் அப்படிங்கிறது எப்படி நம்ம சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறனால நமக்கு பிஏ வெக்டர் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆயிடுச்சு. பிளஸ் ஏடி வெக்டர் அப்படி வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த பிஏ வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பிடி வெக்டர்னு எடுத்துக்கலாம். அதாவது பிஏ வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
BD வெக்டார்னு கிடைக்கும். அப்போ therefore BA வெக்டார் plus AD வெக்டார் நம்ம BD வெக்டார்னு எடுத்துக்கலாம். therefore 1/2 into AC வெக்டார் இந்த கிராஸ் அப்படியே வச்சுங்க. இந்த BA வெக்டார் plus AD வெக்டார் நம்ம BD வெக்டார் நம்ம மாத்திக்கலாம். therefore 1/2 into AC வெக்டார் கிராஸ் BD வெக்டார் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இது வந்து நமக்கு வெக்டர் ஏரியால நம்ம ப்ரூவ் பண்றோம். நெக்ஸ்ட் क्वेश्चनல ஏரியா ஆஃப் கோடலாட்டரல் ABCD ன்னு கேக்கறனால நம்ம என்ன செய்றோம்? Next last area of quadrilateral ABCD is equal to 1/2 into modulus of AC vector cross BD vector அப்படிங்கறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல area of quadrilateral ABCD தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அப்ப area of the quadrilateral ABCD அப்படிங்கறனால இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? மாடுலஸ் யூஸ் பண்ணோம். நார்மல் பிராக்கெட் அப்படினா வெக்டர் ஏரியா, இந்த இடத்துல வெறும் ஏரியா மட்டும் சொன்னோம் அப்படினா நாம மாடுலஸை யூஸ் பண்ணோம். அப்ப therefore area of quadrilateral ABCD is equal to 1/2 into modulus of AC vector cross BD vector. Next sum exercise 6.1 ல 7th sum பார்க்க போறோம். Prove by vector method that the parallelograms on the same base and between the same parallels are equal in area. அதாவது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா same base and then same parallels இருக்கக்கூடிய parallelogram நம்ம எடுத்துக்க போறோம். அதை எடுத்துக்கிட்டு அதனுடைய ஏரியாவை நம்ம ஈக்குவல்னு காமிக்க போறோம். ஓகேவா? இதுதான் நம்ம क्वेश्चन. இப்போ क्वेश्चனுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் டயகிராம் நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டயகிராம் பாருங்க. இந்த இடத்துல ABCD அப்படிங்கிற ஒரு parallelogram அப்படிங்கறத டிரா பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ABEF அப்படிங்கிற ஒரு parallelogram டிரா பண்ணிருக்கோம். இதுல வந்து நம்ம இந்த ரெண்டு parallelogram-ஐயுமே எப்படி டிரா பண்ணிருக்கோம் அப்படினா ஒரே டயகிராம்ல நம்ம டிரா பண்ணிருக்கோம். ஏன் அப்படினா क्वेश्चनல நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? இந்த ரெண்டு parallelogram-ஓட பேஸ் வந்து சேமா இருக்கணும். அதே போல அதனுடைய between parallels அந்த parallels வந்து நமக்கு வந்து சேமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த டயகிராமை நம்ம வந்து ஒரே இதிலே நம்ம வந்து டிரா பண்ணிருக்கோம். அப்ப இந்த டயகிராம் பாத்தீங்க அப்படினா ABCD and then next ABEF அப்படிங்கிற இந்த டயகிராமை நம்ம வந்து டிரா பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன சொல்றோம்? let ABCD and ABEF be two parallelograms on the same base AB and between the same parallels AB and CD. கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चनல இருந்து நம்ம என்ன செஞ்சாச்சு? டயகிராம் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா ABCD அப்படிங்கிற parallelogram உடைய ஏரியாவை நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்றோம் அப்படினா ABEF னுடைய parallelogramக்கு, அதாவது ஏரியா ஆஃப் ABEF னுடைய parallelogramக்கு நம்ம என்ன செய்றோம்? ஈக்குவல்னு காமிக்க போறோம். அதாவது ABCD னுடைய parallelogram ABC னுடைய ஏரியா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா ஏரியா ஆஃப் தி parallelogram ABCD is equal to modulus of AB vector cross AD vector. இந்த இடத்துல ஏரியா அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல மாடுலஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? வெக்டர் ஏரியா அப்படின்னா மாடுலஸ் வரக்கூடாது. வெறும் ஏரியான்னு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் யூஸ் பண்ணணும். therefore area of the parallelogram ABCD is equal to modulus of AB vector cross AD vector. அதாவது ABCD அப்படிங்கிற இந்த parallelogramல இருந்து நாம அதுக்கான ஃபார்முலா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் தி parallelogram ABCD கான ஃபார்முலா எடுக்கிறோம் அப்படின்னா AB அப்படிங்கிறது ஒரு சைடு, அதே போல AD அப்படிங்கிறது another one side. ஓகேவா? இது ரெண்டுமே நமக்கு adjacent side. இந்த adjacent side நம்ம யூஸ் பண்ணும்போது இதை நம்ம என்ன செய்யலாம்? ஏரியா ஆஃப் தி parallelogram ABCD ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஏரியா ஆஃப் தி parallelogram ABCD is equal to modulus of AB vector cross AD vector. இப்போ இந்த ஃபார்முலாஸ் நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ABEF அப்படிங்கிற parallelogram உடைய ஏரியாவை எடுத்துக்க போறோம். அப்ப parallelogram ABEF னுடைய ஏரியாவை எடுத்து அதுல நம்ம என்ன செய்ய போறோம்? parallelogram ABCD னுடைய ஏரியாவுக்கு நாம ஈக்குவல் காமிக்க போறோம். அதுதான் கொடுத்திருக்கிற क्वेश्चन. பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி parallelogram ABEF, அதாவது ABEF அப்படிங்கிற parallelogram உடைய ஏரியாவை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அதுக்கு நான் டயகிராம் இங்க டிரா பண்ணிக்கிறேன் பாருங்க. ABEF அப்படிங்கிற இந்த parallelogram டயகிராம் மட்டும் தனியா நான் டிரா பண்ணிருக்கேன். இந்த ABEF அப்படிங்கிற இந்த parallelogram உள்ள இருக்கக்கூடிய ஏரியாக்கான ஃபார்முலா எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த சைடு another side, இந்த ரெண்டு சைட்ஸ்மே நம்ம adjacent சைடை எடுத்துக்கிட்டு அதுக்கான நம்ம ஏரியாவை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் தி parallelogram ABF அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்? modulus of AB vector cross AF vector நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஏரியா ஆஃப் parallelogram ABEF is equal to modulus of AB vector cross AF vector. நெக்ஸ்ட் ஒன் AB வெக்டர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த AF வெக்டரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா AF வெக்டர் அப்படிங்கிறது இந்த டயகிராம்ஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்க போறோம். AFD அப்படிங்கிற டயகிராம் மட்டும் எடுத்துக்க போறோம். இந்த AFDங்கிற இந்த ட்ரையாங்கிளை நான் இங்க தனியாக டிரா பண்ணியிருக்கேன், இதை கவனிங்க. இப்போ இந்த AFD அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைரக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய வெக்டர்ஸ் ஆட் பண்ணும்போது அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய வெக்டர்ஸ்க்கு ஈக்குவல் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ AD வெக்டார் ப்ளஸ் DF வெக்டார் அது எதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம்? AF வெக்டாருக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம் பை ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்.
ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஎஃப் வெக்டருக்கு பதிலாக ஏடி வெக்டர் ப்ளஸ் டிஎஃப் வெக்டர் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிருக்கோம் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்ஸ் அந்த லாவை யூஸ் பண்ணி இங்கே இதை மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி வெக்டார், இந்த ஏபி வெக்டார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஏடி வெக்டர் ப்ளஸ் டிஎஃப் வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார் ஃபர்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் அப்படி எடுத்துங்க. நெக்ஸ்ட் ஒன் ஏபி வெக்டார் கிராஸ் டிஎஃப் வெக்டார். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார் அப்படி எடுத்துங்க. இந்த ஏபி வெக்டார் கிராஸ் டிஎஃப் வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஜீரோ வெக்டார்னு ஆயிரும். ஏன் அப்படின்னா இந்த ஏபி வெக்டார் கிராஸ் டிஎஃப் வெக்டார் எப்படி நமக்கு ஜீரோ வெக்டார் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஏபி வெக்டார் அப்படிங்கிறது இந்த டயக்ராமில் ஏபி வெக்டாருங்கிறது இந்த டைரக்ஷன், அதே போல் நெக்ஸ்ட் டிஎஃப் வெக்டார் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன். ஏபி வெக்டார் அப்படிங்கிறது இந்த லைன், டிஎஃப் வெக்டார் அப்படிங்கிறது இந்த லைன். இந்த ஏபி வெக்டாரும் இந்த டிஎஃப் வெக்டாரும் சேம் டைரக்ஷன்ஸில் இருக்கு இல்லையா, அப்போ சேம் டைரக்ஷன்ஸில் இருக்குது. அதே போல் பேரல் லைனாக இருக்குது. அதே போல் சேம் லைன் அதாவது சேம் பேரலல்ஸ் சேம் டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏபி வெக்டார் கிராஸ் டிஎஃப் வெக்டார்னுடைய ரிசல்ட், ஏபி வெக்டார் டிஎஃப் வெக்டார்னுடைய கிராஸ் ப்ராடக்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஜீரோ வெக்டார் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஏபி வெக்டார் கிராஸ் டிஎஃப் வெக்டார் இதில் வந்து பேரலல் கண்டிஷன் அப்படிங்கிறனால ஏபி வெக்டார் டிஎஃப் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஜீரோ வெக்டார் நமக்கு கிடைக்கும். அதனால இதை வந்து ஜீரோ வெக்டார் நம்ம எடுத்துக்கிட்டு அதை எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ஃபோர் நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார்னு கிடைக்கும். தேர்ஃபோர் இது எதுக்கான ஃபார்முலானா ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் ஏபிசிடிக்கான ஃபார்முலா. அப்போ ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் ஏபிசிடிக்கான ஃபார்முலா வந்து நமக்கு கிடைச்சிச்சு இல்லையா, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். தேர்ஃபோர் area of the parallelogram ABEF is equal to area of the parallelogram ABCD அப்படிங்கறத நம்ம ஈக்குவல்னு காமிச்சாச்சு. அப்ப இதுல இருந்து therefore hence the proof